கடந்த சில நாட்களா தென் தமிழகத்துல அதிகப்படியான கனமழை பொழிஞ்சுக்கிட்டு இருக்கு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட தென் தமிழக கடலோர மாவட்டங்கள் கிட்டையும் இலங்கை ஒட்டி இருக்கக்கூடிய கடலோர மாவட்டங்கள் கிட்டையும் ஒரு கீழடுக்கு வளிமண்டல சுழற்சியானது ஏற்பட்டிருக்கு. இதனுடைய தாக்கத்துல தான் தென் தமிழகத்துல அதிகப்படியான கனமழை பொழிஞ்சிருக்கு. அதே போல ராமநாதபுரத்துல நேற்று ஒரே நாள்ல 50 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பொழிவானது ஏற்பட்டிருக்கு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மேக வெடிப்பு. இப்ப நம்ம ஸ்கிரீன்ல பாக்குற மாதிரி இங்க இருக்கக்கூடிய மழை மேக கூட்டங்கள் அப்படியே பயணிக்கும் போது தென் தமிழகத்துல அதிகப்படியான கனமழை பொழியறதுக்கு வாய்ப்புகள் ஏற்பட்டு மழை பொழிவானது ஏற்படுது. அதே போல இந்த மழை மேகங்களானது ஒரே இடத்துல நிலை கொள்ளும் போது அந்த இடத்துல மேக வெடிப்பு ஏற்படுது. அப்படிதான் நேத்து நமக்கு ராமநாதபுரத்துல மேக வெடிப்பானது ஏற்பட்டிருக்கு. பொதுவா ராமநாதபுரத்துல 10 சென்டிமீட்டர் மழை பெஞ்சாலே பெரிய அளவு அப்படின்னு சொல்லப்படும். இந்த 50 சென்டிமீட்டர் ஆனது ஒரு வருஷத்துக்கு பெய்ய வேண்டிய மழை, ஆனா ராமநாதபுரத்துல ஒரே நாள்ல பெஞ்சிருக்கு அப்படின்றது ஒரு வரலாற்று நிகழ்வு அப்படின்னு வானிலை ஆய்வாளர்கள் சொல்றாங்க. சரி, இப்ப நம்மளுக்கு புயல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்களே, புயல் வருமா அப்படின்னு கேட்டா புயல் வரும். ஆனா நம்மளுக்கு இங்க ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த கீழடுக்கு வளிமண்டல சுழற்சியில புயல் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா இது நமக்கு நிலப்பரப்புக்கு அருகிலேயே இருக்கிறதுனால புயல் வர்றதுக்கான வாய்ப்புகள் நமக்கு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதே போல புயல் எங்க இருந்து வரும் அப்படின்னு சொன்னா, இன்னும் 24 மணி நேரத்துல வங்கக்கடல்ல நம்மளுக்கு ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாகும் அப்படின்னு சொல்றாங்க. இது அந்தமான் பகுதிகளுக்கு இடையே உருவாகிறதுனால நம்மளுக்கு நிலப்பரப்புக்கும் ரொம்ப தொலைவிலையும் உருவாகிறதுனால இது குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமா உருவாகும், ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமா உருவாகும். அதே போல புயலா உருமாறதுக்கும் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது.